வணக்கம். நான் கிங் மேக்கர்ஸ் வைஸ் சேர்மன் சிவா பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்குது காயத்ரி மேடம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பிரபல நடிகர். 15 வருஷமாக நியூஸ் ரீடராக இருக்காங்க. மேடமும் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஸ்ரீதர் சாரும் நம்ம மேங்கோ கவுண்டியில் 2 சைட்டு புக் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. எல்லோருக்கும் வணக்கம். நான் காயத்ரி. இன்னைக்கு கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டியோட மேங்கோ கவுண்டிங்கில் நானும் என்னோட ஃப்ரெண்டு ஸ்ரீதரும் 2 சைட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்ன சிவா சாருக்கும் பாக்யா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கரெக்டாக 60 கிலோமீட்டரில் இருக்குது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ரோட்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மேங்கோ கவுண்டிங்கில் சைட்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கொடியம் கேவ் குகை வந்து டோட்டலாக 9 கிலோமீட்டர்ஸ் ட்ரக்கிங் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இங்கே நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்துட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப பரபரப்பாக ரொம்ப இருக்கக்கூடிய நம்ம நகரங்களை விட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைதியான சூழலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடம் will be the right choice. காயத்ரி மேடம், இந்த இடம்லாம் பார்த்தீங்களா? இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அமைதியை ரொம்ப நேசிக்கிறவங்க இதை விட ஒரு பெஸ்ட் பிளேஸ் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போகணுன்னா ஒரு 8-9 ஹவர்ஸ் ஜேர்னி இருக்கும். கண்டிப்பாக சென்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் டிரைவில் நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா ஒரு ஃப்ரைடே நைட் வந்தீங்கன்னா மண்டே மார்னிங் போயிடலாம். பட் இப்போ வந்து இந்த சைட்டில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். சூப்பர் மேடம். நீங்கள் 15 வருஷமாக நியூஸ் ரீடராக இருக்கீங்க. இந்த இடம் வந்து பார்த்துருக்கீங்க. நீங்கள் முதல்ல இந்த சைட்டை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு முழு திருப்தியாக இருந்தால் தான் உங்களை சார்ந்தவங்க வாங்குவாங்க. முதல்ல இந்த சைட்டு எல்லாமே பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 118 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி மேடம். வெளி ஆட்கள் யாருமே உள்ளே வர முடியாது. வாங்கினவங்க மட்டும்தான் அலோடு. ஓகேங்களா? இல்லை என்னை மாதிரி கம்பெனிலேருந்து வைஸ் சேர்மன் யாராவது கூட வந்து காட்டணும் சைட்டை, அப்படின்னா தான் அலோட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அம்யூனிட்டிஸ் தான். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வெறும் லேண்டை மட்டும் கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. லேண்டு மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களா? இது வந்து காமன். அப்புறம் இது பக்கத்தில் இருக்கிறது கிளப் ஹவுஸ். அந்த கிளப் ஹவுஸில் ஒரு 400 பேர் அங்கே தங்கி இருக்கலாம். அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம். உங்கள் வீட்டு எந்த ஃபங்க்ஷனாலும் அங்கே ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த சார்ஜும் பண்ண மாட்டோம். அப்புறம் இது எல்லாம் இது வந்து ஓப்பன் தேட்டர் வருது. இந்த இடம் இந்த ஏரியா ஃபுல்லாக ஓப்பன் தேட்டர் கொண்டு வரோம். இப்போ வந்து சைட்டில் வந்து அப்புறம் நாங்கள் காமனாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பண்ணியிருக்கோம். அந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 6 நாள் நீங்கள் ஃப்ரீயாக தங்கிக்கலாம் உங்கள் ஃபேமிலியோட. அதுக்கு எந்த சார்ஜும் பண்ண மாட்டோம். ஃபுட்டு நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எண்ணினாலும் எந்த ஃபுட்டுனாலும் நீங்கள் மெனு கொடுத்தா போதும், நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் சைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு மேடம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா 20 அடி 24 அடி போடுவாங்க. 40 அடி ரோடு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அது இல்லாமல் இது டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு 2 அப்ரூவ்டு வாங்கி வச்சிருக்கோம். ஓகேங்களா? சைட்ல எல்லா சைட்லயும் பார்த்தீங்கன்னா மரம் 20 வருஷம் மரம், மாமரம், தேக்கு மரம், செம்மரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செம்மரம் வந்து நம்ம சேல் பண்ண வச்சிங்களேன். ஒரு மரம் வந்து 3லேருந்து 4 லட்சம் ரூபா வரைக்கும் இப்போ விட்டலாம். ஆனால் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வெட்டுறோம் வச்சிங்களேன். ஒரு மரமே 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா அந்த மாதிரி போகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்டுடைய காஸ்ட்டு அந்த மரத்துக்கு கொடுக்குறீங்க. அந்த மரத்தோடைய வேல்யூ வந்து லேண்டு காஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வாங்குறீங்க. லேண்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஃப்ரீ தான். ஏன்னா அந்த மரம் வந்து அவ்வளோ வேல்யூடான மரம். அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு பெர்மிஷன் எல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்னென்ன வசதி எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். இன்னும் கேம்ஸ்லாம் நிறைய கொண்டு வரோம். இந்த கேம்ஸ் நிறைய கொண்டு வரதுனால பசங்களுக்கு ஃபியூச்சரில் பெரிய என்டர்டைன்மெண்ட் இருக்கும். பக்கத்து சைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய கிரிக்கெட் டீம் அவங்கள வந்து இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. ஹேமலதா அவங்க ஒரு 9 கிரவுண்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து எம்டிட்ட நிறைய கேம்ஸுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு 1 கிலோமீட்டர் அது இப்போ தார் ரோடு ரெடி பண்ணிட்டோம். அது வந்து மெஷர்மெண்ட்லாம் பார்த்தாச்சு. மெஷர்மெண்ட் அளந்துட்டாங்க. ஒரு 2 மந்த்ல தார் ரோடு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சைட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் 2000 3000 அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அவ்வளோ ரேட்டு இருக்குமான்னு நினைக்காதீங்க. வெறும் 450 ரூபா தான். ஒரு நல்ல பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு பிரியாணி 450 ரூபா வரும். அந்த பிரியாணி ரேட்டு தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகேங்களா? அருமையான சைட்டு. உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்கு. அது இல்லாம இந்த சைட்ல இருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இப்போ நாலேஜ் சிட்டி, அதாவது பல்நாட்டு பல்கலைக்கழகம் ஹப்பு, பெரிய ஹப்பு வருது. அதுல கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ 2 லட்சம் பேர் ஒர்க் பண்ணும்போது அத்தனை பேருக்கும்
ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் அப்படின்னா நம்ம இடத்தான் வருவாங்க. ஓகே. ஒரு ரெண்டல் பர்பஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு வீடு கட்டின்னு வச்சுங்களேன், இப்போ எங்கிட்ட வீடை நீங்கள் கட்டி எங்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா மாதம் வந்து உங்களுக்கு ஒரு 20,000 ரெண்டல் கொடுக்குறோம். ஸோ இந்த பெனிஃபிட் இருக்கு. அதாவது ஒரே கல்ல 3 மாங்காய் ஓகே. அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா மேடம்? இப்போ நீங்கள் சைட்டை பார்த்தீங்க. சைட்டை பார்த்தேன். ரொம்ப அமைதியான சூழலா இருக்கு. ஓகே. அங்க ரொம்ப ரொம்ப இயற்கையோட வாழ்றது அப்படின்றது வந்து கடவுளோட கிஃப்ட்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பா மேடம். இப்போ வந்து வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியில ஒரு அமைதி இருக்கா அப்படின்னு கேட்டா அது தெரியாது. ஆனா அமைதியில ஒரு மகிழ்ச்சி இருக்கான்னு கேட்டா அது கண்டிப்பா இருக்கு. அமைதியை விரும்புறவங்க மேங்கோ கவுண்டிங்க்கு கண்டிப்பா வருவாங்க, இங்க லேண்ட் வாங்குவாங்க. இப்ப நான் வாங்கியிருக்கேன் ஒரு இடம். எனக்கு இன்னும் சில டவுட்ஸ் இருக்கு. என்ன டவுட்ஸ்னா, இப்ப நாங்க வாங்கிட்டோம் சார். இப்ப 7200 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து நாங்க வாங்கிட்டோம். ஃபென்ஸ் போடுறேன்னு சொல்லிருக்கீங்க. ஃபர்தரா அதை என்ன பண்ணுவீங்க? அதுல என்னென்ன மரங்கள் இருக்கு சொல்லுங்க மேடம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சிட்டியில இருக்கவங்க ஃபுல்லா டென்ஷனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் தான் இந்த இடம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடமும் காலையிலே ஒரு வாக்கிங் போங்க. ஃபுல்லா காலையில இருந்து ஒரு வாக்கிங் போங்க. உங்களுக்கு மைண்டு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய மூலிகை செடிலாம் இருக்குது. ஓகேங்களா? இது இல்லாமல் இப்போ நாங்கள் ஒரு யூனிட் எப்படி பண்ணியிருக்கோம்னா, இது மொத்தம் 118 ஏக்கர். அதை வந்து பார்த்தீங்கன்னா 60க்கு 120 சைஸ், அதாவது 7200 ஸ்கொயர் ஃபீட் ஒரு யூனிட். 3 கிரவுண்டாக பிரிச்சிருக்கோம். அந்த 3 கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்ல சில யூனிட்ல மாமரமாக வச்சுருக்கோம், சில யூனிட்ல தேக்கு மரமா வச்சிருக்கோம், சில யூனிட்ல செம்மரமா வச்சிருக்கோம், சில யூனிட்ல மூணுமே மிக்சடா வச்சிருக்கோம். ஒரு 15 மரம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 15 மரம் ஒரு யூனிட்ல 15 மரம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? அது செம்மரெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூட் இருக்கும். அந்த மரங்களை அவங்களே சூஸ் பண்ணலாம். நீங்க தான் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்க உங்களுக்கு காட்டணும்ல, அதுல நீங்க தான் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எது பெஸ்டான மரமா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இருக்கும். வேற என்ன டவுட் மேடம்? அப்புறம் எப்படி சார் பராமரிக்கிறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது பராமரிப்பு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப சென்னையில இருக்கீங்க, இவ்வளவு தூரம் டெய்லி வர முடியாது. அதனால நாங்க ஒரு 20 ஸ்டாஃப் இங்க போட்டிருக்கோம். அந்த ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எல்லாம் மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப சில இடத்துல கண்ணுகள் வைப்போம், மாங்கன்னு சின்ன சின்ன கண்ணுகள்லாம் வைப்போம். அதுக்கு ட்ரிப்ரிகேஷன் பண்றது எல்லாம் நாங்க பாத்துப்போம். இந்த ஸ்விம்மிங் பூல் கிளீன் பண்றது, மற்றபடி இந்த செக்யூரிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க பாத்துப்போம். உங்களுக்கு எந்த வித செலவும் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம். நம்ம இடம் உங்க இடத்துல உள்ள மரங்கள் காய்கறிகள் எல்லாம் யாருமே பறிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சேஃபா இருக்கும். இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மாமரத்துல நிறைய மாங்காய் பறிக்கும். அந்த மாங்காய் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே பறிச்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதனால அந்த கவலை கிடையாது. அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1.30 பண்றோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்ப 7200 ஸ்கொயர் ஃபீட் அதுதான் ஒரு 8500 அந்த மாதிரி வருஷத்துக்கு 8500 கட்டணும் மெயின்டெனன்ஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, வராங்க பாக்குறாங்க, பிடிச்சிருச்சு, அவங்க கிட்ட வந்து நீங்க சொல்ற இப்ப இந்த 7200 ஸ்கொயர் ஃபீட் 32 lakhs சொல்லிருக்கீங்க. அது முடியல, பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா மேடம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்க் வந்து டைவ் பண்ணி வச்சிருக்கோம். இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான இது வந்து SBI பேங்க். அவங்க லேஸ்ல வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பத்திரங்கள் எல்லாம் கரெக்டா இருந்தாதான் அவங்க லோன் தருவாங்க. சோ இதுல வந்து பத்திரம், லீகல், பட்டா, சிட்டு, அடங்கல் எல்லாமே கரெக்டா இருக்கும். இப்போ 7200 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இப்போ என்ன சேலரி வாங்குறீங்க, உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 20 நாள்ல நாங்க லோன் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட போய் நம்ம சேமிப்பை என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணு மண்ணுல காசை போடு, இல்ல பொண்ணுல போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணு நிலம் வாங்கு, இல்ல தங்கத்தை வாங்கு அப்படின்றதான் இதோட அர்த்தம். இன்னைக்கு மேங்கோ கவுண்டிங் வைஸ் பிரசிடென்ட் சிவா சார் வந்து இங்க இருக்கிற அமெனிட்டிஸ் பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து, நிறைய இடத்துல நிறைய பேர் பிளாட் வாங்கியிருப்போம், ஆனா வந்து அதோட பாதுகாப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவங்க வந்து இதுக்கான ஸ்டாஃப்ஸை இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி அதுக்கான ஃபென்ஸை போட்டு பாத்துக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி அதுல வந்து மரங்கள்லாம் வச்சு அது மூலமா ஒரு ரெவென்யூ கிடைக்குது அப்படின்றது அதை விட மிகப்பெரிய விஷயம். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்கு. வெளியாட்கள் யாரும் உள்ள வர முடியாது. ஸோ நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. கிளப் ஹவுஸ் இருக்கு, அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நிறைய பார்க் வருது, இங்க நிறைய கேம்ஸ் வர போகுது, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இங்க வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, மேங்கோ கவுண்டிங்ல நீங்க போடுற இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாளைய உங்க தலைமுறையினருக்கான மிகப்பெரிய சேமிப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஸோ டைம் இருக்கும்போது மேங்கோ கவுண்டிங்க்கு வாங்க. இங்கே இருக்கிற பிளாட்ஸை பாருங்கள். 80% ஆஃப் த பிளாட்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 20% மட்டும்தான் இருக்குது. இவங்களே எஸ்பிஐயில் லோன்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணுமோ நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ நானும் இந்த யூனிட்டில் ஜாயின் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணுன்ற ஒரு ஆசையும் வந்திருக்கு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் மைண்ட் 50-50 தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளாட்டை நான் புக் பண்ணிவிட்டேன். அதை நான் ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கிறேன். இது சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இங்கே டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு சைட் விசிட் வேணும்னாலும் நாங்கள் பண்ணித்தரோம். எந்த ஹெல்ப் வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் இருந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ 1 by 1 நீங்கள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட இன்பாக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.